This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பிரபல ஆடை கடையில் பணிபுரிந்த போர்த்துகீச பெண்ணை துன்புறுத்திய இலங்கையருக்கு 18 மாதங்கள் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் 2018 முதல் 2020 ஆண்டு வரை பின் தொடர்ந்து துன்புறுத்தியதாக 43 வயதான நபருக்கே இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. போர்த்துகீச பெண்ணின் வேலை, இடம், வீடு, தேவாலயம் என அனைத்து இடங்களிலும் இலங்கையர் பின்தொடர்ந்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட பெண் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி 25 கிலோ உடல் எடை அதிகரிக்கும் அளவுக்கு பாதிக்கப்பட்டார். 3 முறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த போதிலும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் 2020 ஆண்டு தேவாலயம் ஒன்றில் வைத்து அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். அப்போது அங்கு சாதாரண உடையில் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரியால் அவர் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டார். மனநல நிபுணர்கள் சோதனையில் அவர் தீவிரமான ஆளுமை கோளாறினால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பது உறுதியானது. 1997 ஆண்டு பிரான்சிற்கு வந்த இலங்கையர் பிரான்ஸ் நிரந்தர வதிவிட குடிமகனாவார். திருமணமான இவருக்கு 4 பிள்ளைகள் உள்ளனர். இவர் ஒரு கேபிள் நிபுணராக பணியாற்றி வருகின்றார். விசாரணையின் போது அந்த பெண் தனக்கு சதி செய்ததாக கூறி அவர் நீதிமன்ற மேற்பார்வையில் இருந்த போதும் கூட பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மீண்டும் காதல் கடிதங்களை அனுப்பியுள்ளார். கடந்த புதன்கிழமை நடைபெற்ற விசாரணையில் பாரிஸ் குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு 18 மாதங்கள் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதித்தது. மேலும் அவர் கட்டாயம் மனநல சிகிச்சை பெற வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணை எந்த வகையிலும் தொடர்பு கொள்ளக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.